பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஈஜிப்டுக்கும் காசா ஸ்ட்ரிப்புக்கும் நடுவில் ஃபிலடெல்ஃபி காரிடார் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அது ஒரு பஃபர் ஏரியா, அது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தான். அது ராஃபா பார்டர் கிராசிங் அடியில், இந்த ஃபிலடெல்ஃபி காரிடாருக்கு அடியில் நிறைய டனல்ஸ்லாம் இருக்குது. அந்த டனல்ஸ் வழியாக ஈஜிப்ட்லேருந்து காசா ஸ்ட்ரிப்புக்குலாம் நிறைய ஆயுதங்கள்லாம் வருது. ஸோ நாங்கள் ஹமாஸை முற்றிலுமாக நாங்கள் வீழ்த்தணும்னா அந்த டனல்ஸை ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும், அதுக்கு ஃபிலடெல்ஃபி காரிடார் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய மிலிட்ரி அனலிஸ்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா, இஸ்ரேலுக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லை, எக்ஸாக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இஸ்ரேலுக்கும் இல்லை. இஸ்ரேல் நடத்துறது போர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் நடத்துறது போர் இல்லை இன அழிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டில் எது சரி? எந்த போர் எடுத்துக்கிட்டாலும் சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். பொதுமக்களோட மரணங்கள் பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும், சோல்ஜர்ஸோட மரணங்கள் தான் அதிகமாக இருக்கும். பட் இந்த போரை பார்த்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி மரணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சாதாரண பொதுமக்கள் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுலேயும் குழந்தைகள் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க இவங்களோட ஸ்ட்ரைக்ஸ்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கிளியர் கட்டாக இது ஒரு இன அழிப்பு தான். அந்த மக்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்திலிருந்து அவங்கள விரட்டி அடித்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பன் பிரிசன் மாதிரியான ஒரு ஏரியாவில், சின்ன ஒரு ஏரியாவில் அடைச்சி வைக்கிறதுன்றது இது வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நம்பர்ஸ்லாம் என்னென்னா, நிறையா ஸ்ட்ரைக்ஸ், பாம் அட்டாக்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதனால நிறைய பேர் இறக்குறாங்கன்னு 30,000 பேர் சொல்கிறோம். இதை தாண்டி ஹெல்த் கண்டிஷன்ஸால் 800 பீப்புளுக்கு ஒரு டாய்லெட் தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இல்லை, பெட்ரோல் இல்லை, ஸோ வாகனங்கள் போக்குவரத்து இந்த விஷயங்கள்லாம் இல்லை, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே ராஃபாவில் இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இஸ்ரேலியர்கள் ராஃபா பார்டர் கிராசிங்கையும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எய்டும் உள்ளே வர முடியாது. வணக்கம் சார். வணக்கம். ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். ஆக்சுவலாக ராஃபாங்கிற எல்லை வந்து அங்கே இருக்கிற விஷயங்கள் என்ன, அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்ன? இப்போ ராஃபாக்கு இப்போதைக்கு 2 முக்கியத்துவம் இருக்குது. ஒன்று, பாலஸ்டீனியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏன் இப்போதைக்கு இந்த போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த சூழலில் இப்போ ஏன் ராஃபாக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். 2வது, மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஸ்ரேலுக்கு ஏன் ராஃபாவில் நிறைய முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். பாலஸ்டீனியர்களை பொறுத்தளவில் இந்த போர் ஃபஸ்ட்டு வந்து காசா ஸ்ட்ரிப்போட நார்த் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இஸ்ரேலியர்கள் நார்த் அட்டாக் பண்ணுறாங்க. நார்த் அட்டாக் பண்ணும்போது எல்லாம் சென்டருக்கு மூவ் ஆகுங்க, கான் யூனிஸ் இந்த மாதிரி பகுதிக்கு மூவ் ஆகுங்கன்ற மாதிரி அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வெக்கேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சென்டருக்குள்ளேயும் புகுறாங்க இஸ்ரேலிய படைகள். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்தமாக காசா ஸ்ட்ரிப்பில் கூடிய மக்கள் எல்லாம் தென்பகுதிக்கு வராங்க. தென்பகுதி தான் இங்கே காசா ஸ்ட்ரிப்போட ராஃபா ஏரியா. ஸோ இப்போ ஏற்கனவே காசா ஸ்ட்ரிப்புன்றது ரொம்ப க்ரௌடடான ஒரு பிளேஸ், ரொம்ப ஹைலி டென்ஸ்லி பாப்புலேட்டடான ஒரு சின்ன ஒரு ஏரியா. அது ஏறக்குறைய 20 lakh பீப்புள் அங்கே வாழ்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா மக்களும் ராஃபா அப்படின்ற ஒரு சின்ன ஏரியாவில் ஏகப்பட்ட பேர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி இஸ்ரேலியர்கள் ராஃபா அஃபென்சிவாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராஃபா பகுதிக்குள்ளேயும் அவங்க என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பாம் பிளாஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் அங்கே ஸ்ட்ரைக்ஸ்லாம் நடக்குது ராஃபாலையும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ராஃபாக்கு இப்போ பெரிய முக்கியத்துவம் இருக்குது. ஒரு சின்ன பகுதியில் ஏறக்குறைய 1.25 மில்லியன் மக்கள் வந்து இப்போ குவிஞ்சிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷன் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ரொம்ப கம்மியான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏறக்குறைய 800 பீப்புளுக்கு ஒரு டாய்லெட் தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இல்லை, பெட்ரோல் இல்லை, ஸோ வாகனங்கள் போக்குவரத்து இந்த விஷயங்கள்லாம் இல்லை, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே ராஃபாவில் இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இஸ்ரேலியர்கள் ராஃபா பார்டர் கிராசிங்கையும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எய்டும் உள்ளே வர முடியாது. ஸோ ராஃபான்றது இப்போ பெரிய ஒரு பிரச்சனைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக அது இருக்குது. இது பாலஸ்டீனியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்குற விஷயம். இஸ்ரேலி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, ஒரு மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ராஃபா பகுதி ஏன் தேவைன்னு பார்த்தோம்னா, ஈஜிப்டுக்கும் காசா ஸ்ட்ரிப்புக்கும் நடுவில் ஃபிலடெல்ஃபி காரிடார் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அது ஒரு பஃபர் ஏரியா, அது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தான் அது. இந்த ஃபிலடெல்ஃபி காரிடாரில் தான் ராஃபா பார்டர் கிராசிங் இருக்குது. இஸ்ரேலோட திட்டம் என்னென்னா, இந்த ஃபிலடெல்ஃபி காரிடாரை நம்ம கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடணும், ராஃபா பார்டர் கிராசிங்கை நம்ம கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் இஸ்ரேலோட பிளான்.
அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ராஃபா பார்டர் கிராசிங் அடியில் இந்த ஃபிலடெல்ஃபி காரிடாருக்கு அடியில் நிறைய டனல்ஸ்லாம் இருக்குது. அந்த டனல்ஸ் வழியாக எஜிப்ட்லேருந்து காசா ஸ்ட்ரிப்புக்குலாம் நிறைய ஆயுதங்கள்லாம் வருது. ஸோ நாங்கள் ஹமாஸை முற்றிலுமாக நாங்கள் வீழ்த்தணும்னா அந்த டனல்ஸை ஃபுல்லாக கேப்சர் பண்ணோம், அதுக்கு ஃபிலடெல்ஃபி காரிடார் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபிலடெல்ஃபி காரிடாரை இஸ்ரேலர்கள் அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது ஒட்டுமொத்த காசா அந்த ராஃபா பகுதியும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. இதில் என்னன்னா நான் சொல்கிறேன் அவங்க ராஃபா பகுதியை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாங்க. பட் இஸ்ரேலை பொறுத்தளவில் அவங்களோட எக்ஸாக்டான இன்டென்ஷன் என்ன அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. நிறைய மிலிட்ரி அனலிஸ்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா இஸ்ரேலுக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லை, எக்ஸாக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இஸ்ரேலுக்கும் இல்லை. ஏன்னா அவங்க ஹமாஸை நாங்கள் முற்றிலுமாக வீழ்த்த போகிறோன்னு சொல்கிறாங்க, அது நடக்காத ஒரு காரியம். ஸோ அதை சொல்லிட்டு அவங்க உள்ள இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹமாஸை கம்ப்ளீட்டாக அவங்களால வீழ்த்த முடியாதுன்னா இஸ்ரேல் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இஸ்ரேல் வெளியே போகிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை, இன்னும் நிறைய மாதங்கள் அங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, உணவு இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, தண்ணி இல்லை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ ரொம்ப மோசமான ஒரு ஹியூமானிட்டேரியன் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக அந்த ராஃபா இன்னைக்கு மாறி இருக்கு. இப்போ ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிற அந்த ஷேர் போஸ்ட்லாம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறது என்னென்னா ராஃபாவில் நடந்துட்டு இருக்க விஷயங்களை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போது இந்த விஷயங்கள் திடீர்னு பூம் ஆனதுக்கு பிறகு இல்லை இந்த இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரெண்டு கூற்று வந்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னா இஸ்ரேல் நடத்துறது போர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் நடத்துறது போர் இல்லை இன அழிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டில் எது சரி? இஸ்ரேலை பொறுத்தளவில் நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க பண்ணுறது டெஃபினட்டாக ஒரு இன அழிப்பு தான். இப்போ நம்ம டேட்டாவே பார்ப்போமே, ஏறக்குறைய 35,000 பாலஸ்டீனியன்ஸ் உயிரிழந்திருக்காங்க இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. யூஸ்வலாக நீங்கள் இப்போ எந்த போரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த போர் எடுத்துக்கிட்டாலும் சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் கம்மியாக இருக்கும், பொதுமக்களோட மரணங்கள் பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும், சோல்ஜர்ஸோட மரணங்கள் தான் அதிகமாக இருக்கும். பட் இந்த போரை பார்த்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி மரணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சாதாரண பொதுமக்கள் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுலேயும் குழந்தைகள் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க இவங்களோட ஸ்ட்ரைக்ஸ்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கிளியர் கட்டாக இது ஒரு இன அழிப்பு தான். இதை இன்னொரு ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன பொறுத்தளவில் இஸ்ரேலுக்கு அந்த பகுதி இப்போ ஒரு பகுதியை அவங்க ஆக்கிரமிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, பாலஸ்தீனியன் மக்களுக்கு சொந்தமான நிலத்துல தான் இஸ்ரேலியர்கள் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. அது அவங்களுக்கு சொந்தமான நிலமே கிடையாது. ஸோ இன்னொருத்தவங்களோட நிலத்துல போய் நீங்கள் உட்காந்துட்டு அந்த மக்களை ஃபுல்லாக வெளியேற்றி அவங்கள ஒரு சின்ன ஒரு காசா ஸ்ட்ரிப் அப்படின்ற ஒரு சின்ன அது ஒரு ஓப்பன் பிரிசன் தான், அது ஒரு சிறைச்சாலை. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே காசா ஸ்ட்ரிப்பில் ஒரு 3 பார்டர் கிராசிங் இருக்குது. ஒன்று காசா ஸ்ட்ரிப்போட நார்த்தில் எரீஸ் பார்டர் கிராசிங் இருக்குது, காசா ஸ்ட்ரிப்போட சவுத்தில் இது ராஃபா பார்டர் கிராசிங் இருக்குது, அப்புறம் சவுத் ஈஸ்ட் பகுதியில் கரீம் ஷாலோம் பார்டர் கிராசிங் இருக்குது. இப்போ இந்த பார்டர் கிராசிங் எல்லாமே இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதுபோக இப்போ காசா ஸ்ட்ரிப்போட வெஸ்ட் சைடில் மெடிட்ரேனியன் கடல் இருக்குது, மெடிட்ரேனியன் கடலும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த மக்கள்னால வெளியவே போக முடியாது, வெளியே போகணும் உள்ளே வரணும்னா இஸ்ரேலோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஒரு ஓப்பன் பிரிசனாக மாறி இருக்கு. அந்த மக்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்திலிருந்து அவங்கள விரட்டி அடித்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பன் பிரிசன் மாதிரியான ஒரு ஏரியாவில் சின்ன ஒரு ஏரியாவில் அடைச்சி வைக்கிறதுன்றது இது வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு விஷயம். இது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ எய்ட் பொருட்கள்லாம் உள்ள போக அலோவ் பண்ணாமல் அவங்க தடுத்து வச்சிருக்காங்க. எய்ட் பொருட்கள்லாம் உள்ள போகிறதுல என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு? இப்போ உணவுப் பொருட்கள் காசா அந்த ராஃபா பார்டர் கிராசிங் வழியாக உள்ள போகிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ அந்த பொருட்கள்லாம் அழுகி நிறையா பொருட்களை வெளியே வேஸ்ட்டாக அவங்க கொட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இஸ்ரேலோட பிளான் என்னன்னா இந்த மக்களும் நம்ம ஸ்குவீஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நம்பர்ஸ்லாம் என்னென்னா நிறையா ஸ்ட்ரைக்ஸ் பாம் அட்டாக்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அதனால நிறைய பேர் இறக்குறாங்கன்னு 30,000 பேர் சொல்கிறோம். இதை தாண்டி ஹெல்த் கண்டிஷன்ஸால் நார்மலாக இந்த மாதிரி எதுவும் கிடைக்காது. நார்மலாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே நீங்கள் மக்கள் அடைச்சி வச்சிங்கன்னா அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும்? பல வருடங்களாக யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஒரு சின்ன ஒரு ஜூக்குள்ளே அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்குது. இது டெஃபினட்டாக என்ன பொறுத்தளவில் இது ஒரு பெரிய ஒரு இன அழிப்பு தான். இப்போது பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துறது வந்து வார் கிரைம் தான். இப்போது ஐசிசி வந்து நெத்தன்யாகு மேலே, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மேலே வந்து அரெஸ்ட் வாரண்ட் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அரெஸ்ட் வாரண்ட் வந்துச்சு அப்படின்னா அவரை கைது பண்ண முடியுமா? கைது பண்ணால் என்ன நடக்கும்? என்னை பொறுத்தளவில் இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் தான். இப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா நிறைய நாடுகள் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. யூஎஸ் மெம்பர்லாம் நினைக்கிறேன், பட் நிறைய நாடுகள் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில்
ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இப்போ நெத்தன்யாகுவுக்கு ஒரு அரசு வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அது பெரிய ஒரு விஷயம்தான். பட் அந்த அரசு வாரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. இப்போ ஏற்கனவே அவங்க புட்டினுக்கும் அரசு வாரண்ட்லாம் இதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணாங்க. யுக்ரைன் ரஷ்யா போரில் ஏகப்பட்ட வார் கிரைம்ஸ் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக இஷ்யூ பண்ணாங்க. இன்னைக்கு வரை கைது பண்ண கைது பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா ஆனால் இப்போ என்னன்னா அதில் ஒரு பாதிப்பு என்ன ஏற்படும்னா, இப்போ புட்டினால ஃப்ரீயாக எல்லா கண்ட்ரிக்கும் டிராவல் பண்ண முடியாது. இப்போ இன்டர்நேஷனல் கூட அந்த பிரிக்ஸ்ல கூட கலந்துக்க முடியாது, ரைட்? ஸோ ஏன்னா இப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல மற்ற நாடுகள்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க, அந்த நாடுகளுக்கெல்லாம் இவர் டிராவல் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய அடி தான். ஏன்னா இப்போ இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாடு வந்து சர்வே ஆகணும்னா மற்ற நாடுகளோட சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப அவசியம். ஸோ அவங்களோட தலைவர்கள் மற்ற நாடுக்கு போகணும், அங்கே போய் லாபி பண்ணணும். அமெரிக்காவுக்கு போக வேண்டியிருக்கும், மற்ற நாடுகளுக்கெல்லாம் போய் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போகணும், மக்களோட சப்போர்ட் எல்லாம் வென்றெடுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ ஒரு அரசு வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த மொபிலிட்டி இருக்குல்ல, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த மொபிலிட்டியை அது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு பின்னாடி. இது எந்த வகையிலையாவது போர் நிறுத்தத்துக்கு வழி செய்யுமா? போர் நிறுத்தத்துக்கு பெருசாக வழி செய்யும்னு எனக்கு தோணலை. ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் தான் இப்போ. ஆனால் போடுறது நல்லது. ஒவ்வொரு சைட்லேருந்து நிறைய ப்ரெஷர் போடணும். இப்போ ஒரு சைடில் இந்த ப்ரெஷர் போடுறாங்க, இன்னொரு சைடில் நிறைய நாடுகள் இப்போ பாலஸ்டைனை வந்து ஒரு ஸ்டேட்டாக அவங்க அங்கீகரிக்கிறாங்க. இவங்க இவங்க நார்வே, அப்புறம் ஸ்பெயின், அப்புறம் சுவிட்சர்லாண்டில் இவங்க அயர்லாந்து இந்த மாதிரியான நாடுகள்லாம் இப்போ அவங்களை அங்கீகரிக்கிறாங்க. ஸோ இப்படி மல்டிபிள் சைட்ஸ்லேருந்து நிறைய ப்ரெஷர் போடும்போது மேபி எல்லாம் சேர்ந்து இவங்களை புஷ் பண்ணலாம், போர் நிறுத்தத்தை நோக்கி புஷ் பண்ணலாம். பட் இதில் இப்போ என்னன்னா, உலகத்தில் எந்த நாடும் இந்த மாதிரி ரோகா பிஹேவ் பண்ணது கிடையாது. இப்போ இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்க இந்த வேலையை உலகத்தில் எந்த நாடும் பண்ணது கிடையாது, பண்ணவும் முடியாது. ஸோ இப்போ எல்லா அழுத்தத்தையும் தாண்டி தான் இஸ்ரேல் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ராங்காக எனக்கு வந்து இந்த அழுத்தங்கள்லாம் இஸ்ரேலை ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. குறிப்பாக அது அமெரிக்காவோட பேக்கப் இருக்கனால இஸ்ரேல் இன்னும் தைரியமாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ராஃபாக்குள்ளே நீங்கள் போய் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு போர் அங்கே நடத்துனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ ஒரு 3 வாரமாக ராஃபாக்குள்ளே நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான அட்டாக்காக நாங்கள் பார்க்கல, இது ஒரு லிமிடெட் ஆப்ரேஷனாக தான் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ அநியாயம் அங்கே உள்ளே பூந்து பண்ணிட்டு இருக்காங்க. எய்ட் ஒர்க்கர்ஸ் இறந்துட்டு இருக்காங்க. மக்கள் மேலே இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஒரு ஆஸ்ட்ரைக் வந்து நிறையா பொதுமக்களை கொண்டிருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு லிமிட்டெட் ஆப்ரேஷன் தான். ஸோ அந்த வகையில் நாங்கள் பெரிய ஒரு ப்ராப்ளமாக இதை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பவர் வந்து இஸ்ரேலுக்கு இருக்குது. இவங்க எல்லாத்தையும் மீறி செயல்படக்கூடிய பவர் இருக்குது. ஸோ இது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். நம்ம போடுற எல்லா அழுத்தமும் அவங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல. சார், இப்போ பாலஸ்தீனத்தை வந்து பல ஐரோப்பிய நாடுகள் வந்து இப்போ தனி நாடாக வந்து அங்கீகரிக்கிறாங்க. இது ஒரு பேப்பர் ஒர்க் அப்படிங்கிறத தாண்டி எந்த விதத்துலையாவது ரியாலிட்டியில் ஒர்க் அவுட் ஆகுமா? அது அப்படி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது மத்திய கிழக்கில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான். இப்போ நார்வே, அயர்லாந்து, அப்புறம் ஸ்பெயின், இந்த 3 கண்ட்ரி, இதில் 2 பேர் வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நேஷன்ஸ். அப்புறம் இவங்க நார்வே வந்து இயூவில் இல்லை. ஸோ அந்த வகையில் இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளும் இப்போ முன் வந்து அவங்க பாலஸ்டைனை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான். இப்போ பாலஸ்டைன் அங்கீகரிக்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பாலஸ்டைன் அவங்க அங்கீகரிக்கல, 1967க்கு முன்னாடி இருந்த அந்த அக்ரி பண்ண அந்த பாலஸ்டைனை அவங்க அங்கீகரிக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெருசலமோட வெஸ்ட் பார்ட் வந்து பாலஸ்டைனுக்கு சொந்தம் அப்படின்ற அந்த பாலஸ்டைனை அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தான். குறிப்பாக இப்போ அயர்லாண்டை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அயர்லாண்டுமே பார்த்தோன்னா பாலஸ்டைன் மாதிரி விடுதலைக்காக சண்டை போட்டு யூகேட்டிருந்து சண்டை போட்டு தான் அவங்க விடுதலை பெற்றிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு பாலஸ்தீன மக்களோட அந்த வலி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதே போல் அயர்லாண்டுக்கு இன்னொரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. வெஸ்டர்ன் பவர்ஸை மீறி செயல்பட்ட வரலாறும் அவங்களுக்கு உண்டு. குறிப்பாக செகண்ட் வேர்ல்டு வார்லலாம் பார்த்தோன்னா அவங்க நியூட்ரலாக இருந்தாங்க. பிரிட்டனோட அமெரிக்காவோடலாம் அவங்க சேரல. அவங்க நாட்ஸீஸையும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், உங்களையும் சப்போர்ட் பண்ண மாட்டோன்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டாண்ட். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிரிட்டனும் அமெரிக்காவும் ஏகப்பட்ட ப்ரெஷர் அவங்க மேலே போட்டிருப்பாங்க. ஏன்னா பிரிட்டனுக்கு இருந்த பயம் என்னன்னா, நாட்ஸீஸ் வந்து அயர்லாண்டு வழியா நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் பிரிட்டனுக்கு இருந்தது. அயர்லாண்டு ஒரு இதாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி அயர்லாண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் எடுத்தாங்க.
அதே போல் வார் முடியும் போதும் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலகமுமே ஜெர்மனிக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஏன்னா ஜெர்மனி இந்த வாரில் தோத்துட்டாங்க. ஸோ ஹிட்லர் சூசைட் பண்ணதுக்கப்புறம் அயர்லாண்டோட பிரசிடென்ட் என்ன பண்ணாருன்னா ஸ்ட்ரைட்டாக போய் ஜெர்மன் அம்பாசிடரை மீட் பண்ணி இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்தார். ஸோ இது ஒரு யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அயர்லாண்டுக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. வெஸ்டர்ன் பவர்ஸை மீறி செயல்படக்கூடிய ஒரு வரலாறு அயர்லாண்டுக்கு இருக்குது. ஸோ இப்போவும் மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் செய்ய தயங்கக்கூடிய ஒரு விஷயத்த அயர்லாந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி நார்வேயை பொறுத்தளவில் உலகத்தில் அமைதிக்காக நிறைய நடவடிக்கைகளை நார்வே எடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த வகையில் அவங்களும் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பாலஸ்டைன் ஒரு நாடு தான் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து மக்கள் மைண்டில் ஏற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அமெரிக்கா யூகேவை பொறுத்தளவில் அவங்களோட ஸ்டாண்டும் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெகோசியேஷன் வழியாக நம்ம இந்த 2 ஸ்டேட்ஸை அச்சீவ் பண்ணோம், இந்த சொல்யூஷன் அச்சீவ் பண்ணுன்றாங்க. பட் 2009 எந்த நெகோசியேஷனுமே நடக்கல. பேச்சுவார்த்தைகள் ஃபுல்லாக அதோட ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ அந்த ரூட் சரியாக ஒர்க் ஆகிற மாதிரி தெரில. ஸோ நிறைய நாடுகள் இப்படி முன் வரணும். முன் வந்து இஸ்ரேலை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணால் தான் ஏதோ ஒரு வகையில் அவங்கள ப்ரெஷர் பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கன்ஸ் இப்போ EU மேலே நிறைய ப்ரெஷர் போடுறாங்க. நீங்கள் உங்கள் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரியான நிறைய ப்ரெஷர்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ இப்போ EUவை பொறுத்தளவில் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் போடணும் அப்படின்னா இஸ்ரேலை கொஞ்சம் லைட்டாக அவங்க நோண்டலாம். ஸோ மேபி அதோட ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ரைட். ஸோ அதோட ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம மேலே அமெரிக்கா ப்ரெஷர் போடுதுன்னா நம்ம இன்னொரு சைடில் அமெரிக்கா மேலே ப்ரெஷர் போடுவோம். ஏன்னா அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டில் சிக்கல் இருக்குல்ல. ஸோ லைட்டாக ஒரு ப்ரெஷர் போடலாம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க யோசிக்கலாம். சார், இப்போ இஸ்ரேலை ரொம்ப தீவிரமாக எதிர்த்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்று ஈரான். இப்போது ஈரானில் அதிபர் இறந்ததுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்த தேர்தல் நடக்க போது, யார் தலைவராக வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில பல வருஷங்களாகவே வந்து அமெரிக்காவுடைய தலையீடு ஈரானில் இல்லை. இப்போது நடக்க போகிற தேர்தலில் யார் அதிபராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? இதில் இந்த ஈரான் நாட்டில் வந்து இப்போது அமெரிக்கா தலையிட்டு தனக்கு சாதகமான நபரை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஈரானை பொறுத்தளவில் எனக்கு என்னமோ அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணலை. ஏன்னா ஈரானோட பவர் ஹைரார்கி நம்ம பார்த்தோம்னா பிரசிடென்ட்டுக்கு அங்கே பெரிய பவர்ஸ் கிடையாது. அங்கே வந்து ரைஸிக்கு பெரிய பவர்ஸ் கிடையாது. அங்கே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா அயட்டோலா தான். ஸோ அவர் கையில் தான் எல்லா பவர்ஸுமே குவிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அயட்டோலா கெமேனி வந்து அதிகாரத்தில் இருக்கார். ஸோ எனக்கு என்னமோ அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஷிப் வேக்கும் ஒரு டெம்பரரியான ஒரு ப்ராப்ளமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா இப்போ பிரசிடென்ட் அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸில் போட்டிடுறது யாருன்றதை கூட அயட்டோலா தான் முடிவு பண்ண போகிறார். ஸோ அவருக்கு பிடிக்காத ஒருத்தரால் எலெக்ஷனில் கூட நிற்க முடியாது. ஸோ அந்த வகையில் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக அங்கே இருக்குன்னு தோணல. ஸோ ஈரானை பொறுத்தளவில் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இப்போ எப்படி அவங்க அங்கே இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் கூடிய நிறைய ப்ராக்சிஸுக்கெலாம் ஃபண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, இந்த விஷயங்கள் அவங்க டெஃபினட்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஃப்யூச்சர்லேயும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த வேலைகளையும் அவங்க ரொம்ப வேகமாக ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக நார்த் கொரியா அதுக்கெல்லாம் அவங்க அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் கொரியா அவங்களோட விஞ்ஞானிகளெல்லாம் அங்கே ஈரானுக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஈரானை பொறுத்தளவில் அவங்க ஃபுல் ஸ்பீடில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஈரானுக்குள்ளே பெருசாக அமெரிக்கானால அவங்களோட அந்த மூக்கை நுழைக்க முடியாது அங்கே உள்ள. ஓகே சார். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.